my people, this is my weight loss journey day 38. இன்னைக்கு மார்னிங் எப்படி சமைக்கலானோட வெயிட் செக் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் 87.400 grams இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணும்போது 300 grams கம்மியாக இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியாக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 10 kgக்கான வெயிட் லாஸ் ஜேர்னி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 97 kgs நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம 87 ரீச் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 10 kgs லூஸ் பண்ணுறதுக்கு 38 days தேவைப்பட்டது. வெயிட் செக் பண்ணிட்டு வழக்கம் போல் மார்னிங் வாக் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு 1000 ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நடந்திருக்கேன். 11,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் வாட்டர் த்ரூ அவுட் த டே கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் வாட்டர் கரெக்டாக எடுக்கல, நீங்கள் என்ன டயட் பண்ணீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க, என்னன்னாலும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது மற்ற டைம்லாம் வந்துட்டு ஸ்வெட்டு பயங்கரமாக ஆகும்னால உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு பயங்கரமாக லாஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் உங்களுக்கு வாட்டர் குடிக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. ஸ்கின்னில் வந்து ப்ராப்ளம் வரும், ஹேரில் ப்ராப்ளம் வரும். வெயிட் மட்டும் குறைஞ்சி என்னங்க யூஸு? இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல. அண்ட் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு 2 முட்டை போட்டு ஆம்லெட் எடுத்திருக்கேன். அண்ட் ப்ரோட்டீன் ஷேக். இது நான் வீட்டில் பண்ண ப்ரோட்டீன் பவுடர். வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற அந்த ஃபுட் மட்டும் ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக போட்டுடலாம். பட் அது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறீங்கன்னா அது கரெக்டான விஷயம். பட் நான் என்ன சாப்பிட்றேன்னா அது அப்படியே சாப்பிட்டு உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு சில பேருக்கு நடக்கலாம், சில பேருக்கு லேட்டாக நடக்கலாம், சில பேருக்கு ஃபாஸ்ட்டாகவும் நடக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி த்ரூ அவுட் த டே டிஃபர் ஆகும். எனக்கு நான் வந்துட்டு ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுப்பேன். எப்போவும் கவுச் பொட்டேட்டோ மாதிரி போய் சொஃபாவில் படுத்திருக்கிறது இல்லை பெட்டில் படுத்திருக்கிறதும் நான் பண்ண மாட்டேன். மக்களே, ஆஃப்டர் சம் டேஸ் நம்ம வந்துட்டு ரைஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எஸ், ஏன்னா எனக்கு நான்வெஜ் டே இல்லையா? ஸோ நான்வெஜ் மட்டும் எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மீல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் ரைஸோட சிக்கன் கிரேவி நான் எடுத்திருக்கேன். யாருக்கெல்லாமோ என்னென்னமோ பிரச்சனைலாம் வருங்க. பட் இந்த வெயிட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை எடுத்துருமா, அவங்க வெயிட் தான். எஸ், இது நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சைஸ் ஒன்று போடுவோம், அந்த சைஸில் போய் ட்ரெஸ்ஸு கேட்டால் சம்டைம்ஸ் மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த சைஸ் இருக்குது, ஆனால் அது உங்களுக்குலாம் பத்தாது அப்படி சொல்லி கேவலப்படுத்தி அமுச்சு விடுவாங்க. எனக்கும் அதெல்லாம் நடந்துருக்குங்க. பட் அதே மாதிரி இப்போது நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த அன்றைக்கி நான் ட்ரெஸ் எடுக்க போகும்போது என்னோட ஒரு ரெகுலரான சைஸ் சொல்லும் போது இல்லை உங்களுக்கு அந்த சைஸை விட அதை விட கம்மியாக ஒரு சைஸ் சொல்லி இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்கங்க. எவ்வளோ ப்ரௌடாக இருந்தது தெரியுமா? ஏன்னா இதே ஊருக்குள்ளே இதே இடத்துல நான் போயிட்டு கேட்டப்போ என்னோட ரெகுலர் சைஸே உங்களுக்குலாம் பத்தாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அவமானப்படுத்தி. பட் இன்றைக்கி நம்ம ஒரு கடையில் போய் கேட்கும்போது இந்த சைஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி சைஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ப்ரௌடான விஷயம் அப்படின்றது வெயிட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது தெரியும். ஒரு காலத்தில் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட டான்ஸ் வந்து என்னோடய பேஷனாக இருந்தது. டெய்லி நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ என்னால் பண்ண முடியல பிகாஸ் நான் ஒபீஸாக இருந்தப்போ. பட் இப்போது வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் டான்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 hour, ஒரு 15 to 20 minutes மினிமம் நான் வந்துட்டு டான்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா டான்ஸ் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டின்னருக்கு நான் 2 சப்பாத்தி அண்ட் கிரேவி நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம டின்னர் எடுத்திருக்கோம் ஃப்ரூட்ஸ் இல்லாமல். ஸோ கைஸ், இந்த வெயிட் லாஸ் சீரீஸில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் வழக்கம் போல் நம்மளோட ஸ்கிப்பிங் கோட்டாவையும் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்க இப்போது இந்த ஒரு 12 kgs நான் வந்துட்டு ரிடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குற அன்றைக்கி என்னோடய வெயிட் வந்துட்டு 85 kgs. பட் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னோடய ட்ரெஸ் சைஸ் கம்மியாக இருக்குது, என்னோடய ஸ்லிப்பர் சைஸ், என்னோடய ஷூ சைஸ், ஏன் என்னோடய ரிங் சைஸ் கூட கம்மியாக இருக்குங்க. ஃபிங்கர்ஸ் கூட வந்துட்டு லீனாக இருக்குது. இதெல்லாம் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு தெரில. பட் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும் உண்மையாக பொய்யான்னு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்ட்டு இல்லை, யாராக இருந்தாலும் நீங்கள் டெய்லி உங்களை ஆக்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரே வழி. ஸோ காய்ஸ், திஸ் ஆல் அபவுட் மை day 38. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். Until then, bye from Ramya Jasmine. See you all. Love you. Peace.